எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஆட கடவுளே, கழுத கெட்டா குட்டிச்சவரு அப்படின்ற மாதிரியே எங்கள் மார்க்கெட்டை பண்ணுறியே அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மார்க்கெட் இன்னைக்கு கிராஷ் ஆகிருக்குங்க நண்பர்களே. அப்படி கிராஷ் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு காரணம் தான், வேற காரணமே கிடையாது. அந்த ஒரு காரணம் என்பது 100% ஜியோ பாலிட்டிக்கல் இஷ்யூ தான். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி க்ரூட் ஆயிலினுடைய விலை ஏறி அதனால் இன்ஃப்ளேஷன் அதிகமாகி அதனால் பல பேர்த்துக்கு வட்டிக்கெல்லாம் வந்து பெரிய அளவில் பணம் கிடைக்காம அப்படியே கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் அதிக வட்டிக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு செயின் ரியாக்ஷனாக போயிட்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்மளுடைய நிஃப்டி என்பது பயந்துட்டு காலையிலேயே இறங்கிட்டான். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் ரெக்கவரி என்பது ஆயிருந்தாலுமே நம்ம யாராவது ஹீரோ மாதிரி வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு வர்றது பூரா வில்லனுக்கு தான். அதுலேயே அந்த வில்லனுக்கெல்லாம் நட்டுக்கல்ன்றுச்சாயா உங்களுக்கு. ஏற்கனவே அந்த பாதையில் வந்து கப்பல்கள் போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருந்தது, எந்த பிரச்சனையும் இல்லாமல். நீ தான் ஏதோ உள்ளே வந்த அந்த கப்பல் போயிட்டு வர பாதை அடைஞ்சு போச்சு, அப்புறம் அதை ஓப்பன் பண்ணி விட்றேன்னு சொன்னால் இப்போ மறுபடியும் அந்த பாதை நானே அடைக்க போகிறேன்ற வருஷமான ஒரு கிறுக்கன்ட்ட மாட்டிக்கிறேனே அப்படின்ற மாதிரி வடிவேலு அவர்கள் சொல்லுவார். நம்ம ஒவ்வொரு ட்வீட்லேயும் ஒவ்வொரு கிறுக்கன்ட்ட மாட்டிக்கிறோமே அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் இப்படி இன்னைக்கு இறங்கி கிடக்குது. நண்பர்களே, வேறு என்ன முக்கியமான செய்திகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவிலேயும் ஏர்னிங் சீசன் என்பது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு பெட்டராக தான் ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் எதிர்பார்க்குறாங்க. டெக்னாலஜி கம்பெனிகளாகட்டும் அல்லது இண்டஸ்ட்ரியல் கம்பெனிகளாகட்டும் ஓரளவுக்கு நல்லதாக வந்து அவன் பொழைச்சிக்கிட்டான்னா நம்மளும் பொழைச்சிக்குவோம், இல்லைன்னா சேர்த்து வச்சு மொத்தமாக செஞ்சிருவாங்க. கோல்டு அண்ட் சில்வர் கூட பார்த்தீங்கல்ல, எல்லாம் வீக்காக இருக்கானுங்க. அடே, எங்கள் புரிதல் எல்லாம் என்னென்னா, வார் உச்சத்தில் இருக்கும்போதோ பிரச்சனைகள் உச்சத்தில் இருக்கும்போதோ கோல்டு சில்வரு பறப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி என்ன ஒரு வித்தியாசமான நிகழ்வுன்னா, உலகமே கும்பா பாடிக்கிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது பயத்தில் எல்லாம் போய் தங்கத்தை வாங்கி குவிப்பாங்க, அதனால் தங்கத்தினுடைய விலை ஏறும்னு பார்த்தா அவன் ஆணி அடித்த மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துருக்கான். அதனால் அதுலேயும் லாபம் என்பது இல்லை. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலினுடைய விலை என்பது ஓரளவுக்கு நல்லா மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. நண்பர்களே, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் என்னைக்கு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கும் என்பதே தெரியாது. அதில் பாருங்கள், ஒரு நண்பர் சொல்கிறாரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் எல்லாம் ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி இப்படின்னு பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். ஆனால் அவருக்கு 10 வருஷமாக கிளிக் ஆகலை, அந்த சூட்சுமம் என்பது கரெக்டாக சரியாக அமைஞ்சு வரல. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, மார்க்கெட்டே கொஞ்சம் சிரமமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நான் போட்ட பணத்தை 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தாங்க முதல் முறையாக உருப்படியாக நான் பார்த்துருக்கேன். ஸோ ஏதோ அவருக்கு ஒரு டெக்னிக் என்பது கிடைச்சிருச்சு. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, 10 வருஷம் கழித்து என் போட்ட பணம் இன்றைக்கி தான் வந்திருக்கு, இனிமேல் நான் லாபத்தை பார்த்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. உண்மைதான், ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒவ்வொருத்தருக்கு எப்பாவது திடீர்னு ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்பது அமைஞ்சு திடீர்னு அவங்களுடைய நஷ்டமான அக்கௌண்ட்டுக்கெல்லாம் திடீர்னு லாபத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு என்பதெல்லாம் ரொம்ப அதிகம்தான். அதில் பாருங்கள் நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டவங்களாம் திடீர்னு இப்படி ஏன் ஹாப்பி ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இறங்கி கிடக்கின்ற பங்குகள் திடீர்னு மேலே ஏறிடுறான். அதனால தான் ஒரு மகிழ்ச்சி என்பது வருது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சோனாகாம்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு சமீபத்தில் இதனுடைய இறக்கம் என்பது ஒரு 440 வரைக்கும் வந்து விழுந்தான். மறுபடியும் அங்கேருந்து பிக்கப் ஆகி 550 வரைக்கும் போயிட்டான். அப்புறம் மறுபடியும் ஒரு 480 பக்கத்தில் வந்து விழுந்தவன் மறுபடியும் பிக்கப் ஆகி 569 வரைக்கும் போயிட்டான் பாருங்கள். அப்போ கீழே வாங்கின பல பேர்த்துக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இது மாதிரி எத்தனையோ பங்குகள் இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு இந்த மேக்ஸ் ஹெல்த் கேர் அப்படின்ற பங்கு கூட சமீபத்தில் மேலே இருந்த கீழே இருந்த பங்கு மேலே போயிட்டு மறுபடியும் கீழே விழுந்துட்டு மறுபடியும் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே விழுந்துருக்கான். அப்போ இது போன்ற பங்குகள் மறுபடியும் இன்னொரு முறை மேலே ஏறினான்னு வச்சுக்கிங்களேன், அப்போ மகிழ்ச்சி என்பது வரும். இல்லைன்னா என்னத்த மகிழ்ச்சி இருக்க போகுது? ஒன்றும் மகிழ்ச்சி இருக்காது. வாங்கி வச்ச ஷேர் கீழே போகல துன்பமாக தான் இருக்கும். ஸோ இந்த நண்பருக்கு ஒரு 10 வருஷம் கழித்து ஒரு பிரேக் த்ரூ, ஒரு கண்டுபிடிப்பு, அவருக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி அமைஞ்சு வந்திருக்கும் போல், இனிமேல் எனக்கு வெற்றி தான் அப்படின்ற மாதிரி அந்த நண்பர் சொல்லியிருக்காப்புல. அதில் பாருங்கள் நண்பர்களே, வருஷம் முழுக்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய பங்குகள் பெரும்பாலும் நம்ம கையில் இருக்கிறதில்ல. ஆனால் நம்ம வந்து கொஞ்ச நாள் கழித்து எடுத்து பார்க்கும்பொழுது தான் கீழிருந்து மேலே ஏறிய பங்குகள் எது அப்படின்ற மாதிரி நம்மளால் எடுத்து பார்க்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு இந்த லென்ஸ்கார்ட் அப்படின்ற ஒரு பங்கு, அந்த பங்கு என்ன பண்ணியிருக்கான்னா தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்திருக்கான். லிஸ்ட் ஆனதுலேருந்து 360 ரூபாயிலிருந்து ஆரம்பித்து
அந்த பங்கினுடைய விலை என்பது தற்போதைக்கு 548 ஒரு புதிய உச்சத்துக்கு பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பங்கை வச்சிருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி வரும் பாருங்க. ஊரே கழுவி கூட ஊற்றிருக்கலாம் ஏதாவது ஒரு ஷேரை பற்றி. ஆனால் ஒரு வருஷம் கழித்து எடுத்து பார்க்கும்போது அவன் இப்படியே மேல் நோக்கி ஏறி இருந்தான்னா அந்த பங்கை ஊரே கழுவி ஊற்றிருந்தாலும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு சந்தோஷம் கொடுத்துருக்கு அப்படின்ற வகையில் அவன் தான் வின்னராக இருப்பான். ஸோ இந்த லென்ஸ்கார்ட் அப்படின்ற பங்கு இன்னைக்கு தேதியில் எடுத்து பார்த்தா கூட ஒரு உச்சத்தில் இருக்கிறதுனால சந்தோஷத்தை கொடுத்த பங்குகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இந்த லென்ஸ்கார்ட் அப்படின்றதும் இருக்குது. நண்பர்களே, உங்களுடைய போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்க்கல உங்களுடைய ஷேர்களை எவனாவது ஒருத்தன் கண்டிப்பாக ஹீரோ மாதிரி இருப்பான். சும்மா கீழே விழுந்திருந்தாலும் சும்மா ஜம்முன்னு மேல் நோக்கி ஏறி வந்திருப்பான். அப்படித்தான் இந்த கேஆர்என் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் அப்படின்ற பங்கு பல பேர்த்துக்கு ஒரு ஹீரோவாக இருந்து லாபத்தை செஞ்சு கொடுத்துருக்கு. 600 ரூபாயில் போய் விழுந்தான். எந்த ரேட்லேருந்து 1000 ரூபாய்கள் இருந்து 600 ரூபா வரைக்கும் போய் விழுந்தவன் இன்னைக்கு தேதியில் போய் எடுத்து பார்க்கும்போது ஒரு புதிய உச்சம் அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த கேஆர்என் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்படின்ற ஒரு பங்கு. ஸோ உங்களுடைய போர்ட்ஃபோலியோலையும் இது மாதிரி ஏதாவது ஒரு பங்கு சிங்கக்குட்டியாக செல்லக்குட்டியாக இப்படி கீழே இறங்கி ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு ட்ரேட் ஆகியிருந்தால் வாழ்த்துக்கள். நம்ம கிட்ட இருக்கிறது பூரா பாடாவதி பங்குகள் தியாகு. ஒருத்தனாவது உருப்படியே இப்படி ஹீரோ மாதிரி இருப்பானான்னு பார்த்தா எல்லா பயலும் வில்லனாகவே இருக்கானுங்க. இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படின்ற பங்கும் ஏதாவது ஒரு ஹீரோ மாதிரி காப்பாற்றுமா இல்லை வில்லன் மாதிரி ஏதாவது பண்ணுவானா அப்படின்ற மாதிரி அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட ஒரு 500 ரூபாய் வரை விழுந்த பங்கு 10% பக்கம் ஏறி 561 ரூபாய்னு ஒரு முக்கியமான இடத்துல ட்ரேட் ஆகிட்டு. ஸோ இவன் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி காப்பாற்றுவானா அல்லது என்ன செய்யும் அப்படின்றது யாருனாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. கீழே விழுந்து மேலே ஏறிய இந்த கேஆர்என் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் போன்ற பங்கு மாதிரி ஒரு இன்பத்தை கொடுக்குமா இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படின்ற ஒரு கேள்வி தான் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. ஷேரினுடைய விலைகள்லாம் கீழே இறங்கிடுச்சா, ரிலாக்ஸ், கீழே இறங்க இறங்க எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் மார்க்கெட்டில் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அது எத்தனை பேர்த்தினால முடியும்? காசு அதிகமாக வச்சிருக்கிறவங்கனால தான் முடியும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய முக்கிய தகவல் என்னென்னா என்டிபிசி கிரீன் என்பது 8% இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் ஏறி இருக்கு. ஆனால் இது எப்படி கீழே விழுந்துகிட்டே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 155 ரூபாயிலிருந்து அது கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நிறைய பேர் பை த டிப் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதில் பணக்காரவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சரி ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இதுக்கு முன்னாடி விழுந்த விலையில் மறுபடி விழுந்திருக்கான், சரி இருக்கிற காசுக்கு எடுத்து வச்சு பார்ப்போமே, பை த டிப் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் போயிருந்தாங்கன்னா 86 ரூபாய்க்கு இருந்த பங்கு இன்னைக்கு 105 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த என்டிபிசி கிரீன் என்பது. நண்பர்களே, இன்றைய தேதியில் சில முக்கியமான பங்குகள் என்பது கீழே விழுந்திருக்கு. ஸோ ஒவ்வொருத்தரும் ஸ்டாக்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு கண்ணில் பார்த்தாங்கன்னா உடனே போய் அதை எடுக்கிற மாதிரி இல்லை. ஏதோ ஒரு ஷேர் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஒரு கடைசிக்கு ஒரு 10 ஷேர்களையாவது எடுத்து வச்சு அனலைஸ் பண்ணி அதில் எவன் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி பல பேர் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நியூஸை பார்த்தோமா உடனே போய் எடுத்தோமா அப்படின்ற மாதிரிலாம் இங்கே நிறைய பேர் இல்லை. ஒரு 10 செய்திகளை பார்த்துட்டு 10ல் எது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி போய் நினச்செடுப்பாங்க. அது ஒர்க் அவுட் ஆகுது இல்லைன்றது ரெண்டாவது விஷயம். ஆனால் உங்கள் சைடு நீங்கள் வேலை செஞ்சீங்களா? ஸோ சமீபத்தில் கீழே விழுந்த பங்குகளில் இந்த கரூர் வைசியா பேங்க் அப்படின்ற பங்குமே தற்போது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பது பக்கத்தில் விழுந்திருக்கான். இனி அடுத்து இவன் என்ன செய்ய போகிறான்னு தெரில. அதே மாதிரி தான் மேரிக்கோ என்ற பங்குமே தற்போது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் விழுந்த பங்குகளில் இது ஒன்றா இருக்குது. இதனுடைய இனி அடுத்த கட்ட மூவ்மெண்ட் என்ன என்பது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பட் தற்போது பார்த்த வரைக்கும் பல்வேறு பங்குகள் இந்த மாதிரி சப்போர்ட்டில் விழுந்திருக்கா. அதில் ஏதாவது ஒன்றாவது ஏறுமா இல்லை இறங்குமா அப்படின்றதா பல ட்ரேடர்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, அதே மாதிரி நம்ம நினைக்கிறது நடக்கும்பொழுது எத்தனை பர்சன்டேஜ் நம்ம சம்பாதிக்கிறோம், நினைக்கிறது தப்பாக இருந்ததுன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் நஷ்டம் அடைகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் கீழே விழுந்த பங்குகள் இந்த ஏஏ இன்ஜினியரிங் அப்படின்ற ஒன்று, இன்னொன்று ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ரெண்டுமே ஓரளவுக்கு ஃபேமஸான பங்குகள். இவனு என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ கடந்த ஒரு 6 மாதத்தினுடைய லோ அப்படின்னு விழுந்தப்ப
நிறைய ஸ்மார்ட் மணி கான்செப்ட்காரங்களாம் என்ட்ரு ஆகுறாங்க. அப்போ என்ட்ரு ஆகும்பொழுது அவங்களுடைய கணக்கு என்னென்னா, அவங்க நினச்சபடி ஏறுச்சுன்னா நம்ம எவ்வளவு சம்பாதிக்க போகிறோம், ஒருவேளை நினச்சதுக்கு ஆப்போசிட்டில் போச்சுன்னா எவ்வளவு லாஸ் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அதில் சில பேர் வந்து ஸ்டாப் லாஸ்லாம் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் பணம் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்பவுமே வெல்த்தி பீப்புள், அவங்க பை இன் த டிப்ஸ், கீழே இறங்கும் போது நாங்கள் வாங்குவோம் அப்படின்ற கான்செப்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அங்கே லாங் டேர்மில் ஸ்டாப் லாஸ் என்பதே போட மாட்டாங்க. இன்ஃபேக்ட் வந்து இந்த பங்கு இறங்கினது மட்டும் இல்லை, வேறு ஏதாவது கூட சேர்ந்து இன்னொரு 10-15 முக்கியமான பங்குகள் இறங்குச்சுன்னா அதையுமே போய் எடுக்கிறதுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ பணப்பலத்தால் மார்க்கெட்டை அடி வெளுத்து விட்டுருவாங்க. அந்த வகையில் வந்து இப்போ இந்த ஏஏஏ இன்ஜினியரிங் அப்படின்ற பங்காகட்டும், அதே மாதிரி இந்த ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் என்ற பங்காகட்டும் கீழே வரும்பொழுது எடுத்துகிட்டு மேலே ஏறும் பொழுது எவ்வளவு நம்ம சம்பாதிக்க போகிறோம், அதாவது ஃபேவராக நடக்கும்போது எவ்வளவு சம்பாதிக்க போகிறோம் அப்படின்றதில் தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களே ஒழிஞ்சு, அவங்க நினைக்கிறதுக்கு மாறி நடந்துச்சுன்னா எவ்வளவு தூரம் நஷ்டம் போனாலும் போகட்டும்ன்றலாம் சில கேட்டகரி இருக்காங்க. ஆனால் அது எல்லாருக்குமே எல்லாம் ஒத்து வராது. ஸோ பணம் கம்மியாக இருக்கிறவங்க எடுக்கிற பாயிண்ட்லேருந்து தப்பாக போச்சுன்னா எவ்வளவு கம்மியாக நம்ம லூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி எடுத்ததுலேருந்து கரெக்டாக நினச்சபடி போச்சுன்னா எவ்வளவு அதிகமாக ப்ராஃபிட் பண்ணுறோம் அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். அந்த வகையில் பல பேர் வந்து இது போன்ற முக்கியமான பங்குகள் எடுத்திருக்கும் பொழுது டக்குன்னு மேலே வந்த உடனே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்பது ஆகிடும். நண்பர்களே, வேறு என்ன மார்க்கெட்டில் செய்திகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டு மாறும் பொழுது நம்மளுடைய மார்க்கெட்டும் மாறிடும். அதாவது சமீபத்தில் கொஞ்சம் இறங்க முகமாக இருந்தது, கொஞ்சம் பாசிட்டிவ் நியூஸ் வந்தோடனே பல பேர் பறந்துட்டான். இந்த ஏத்தர் எனர்ஜி அதான் மறுபடியும் க்ரூட் ஆயில் கிடைக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு பிரச்சனையில் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை சாக்கா வச்சுக்கிட்டு ஓலா எலக்ட்ரிக்கே மேலே வந்துடுச்சு. அதனால் இந்த ஏத்தர் எனர்ஜி அப்படின்ற பங்குமே இன்றைக்கி ஒரு 8% என்பது மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. இந்த அக்மை சோலார் அப்படின்ற பங்குமே 6% ஏறி இருக்குது. இவன் பாருங்களேன் எப்படி ஏறி இருக்கான் பாருங்கள். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எவன் எப்போ ஏறுவானே தெரியாது. ஸோ இந்த அக்மை சோலார் அப்படின்ற பங்கு இந்த வார் ரிலேட்டடான தகவலை வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் பில்டப் ஆகி 45% ஏறிட்டானுங்க. இந்த வருஷத்தினுடைய லோவிலிருந்து இப்போ கணக்கு பார்த்தா 45% இந்த அக்மை சோலார் என்பது ஏறி இருக்குது. டாய், ஒரு வருஷம் கூடி நீங்கள் ஒரு 30-40% ஏறுறீங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதாண்டா எங்கள் வேலை. நீங்கள் ஏன்னா 2-3 மாதத்துலேயே பல பேர் 40% வார் காரணமாக வச்சு 30-40% இறங்கி, அதே வார காரணமாக வச்சுக்கிட்டு 30-40% ஏறிட்டீங்க. ஆனால் அந்த வார் என்ன ஆக போகுதுன்னே யாருக்குமே தெரில. ஸோ இது மட்டும் இல்லை, இந்த Q4 ரிசல்ட் சீசன் வரக்கூடிய இந்த நேரத்தில் மிகவும் ஃபேமஸான பங்குகள், ஒரு உதாரணத்துக்கு இந்த அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பங்கெல்லாம் கரெக்டாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட சுற்றிக்கிட்டு இருக்கான். போன தடவை ஏர்னிங் சீசன்லேயே திடீர்னு நல்ல ஒரு லாபமாக ஒரு அற்புதமான லாபத்தை கொடுத்தவன் தான் இந்த அப்பல்லோ ஹாஸ்பிட்டல். அதுக்கப்புறம் மார்க்கெட்டினுடைய சூழ்நிலை சரியில்லைன்னு போன குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் எங்கிருந்து லாபம் கொடுத்தானோ மறுபடியும் அங்கிருந்தே அதே இடத்துல இப்போ வந்து விழுந்திருக்கான். இனி இந்த ரிசல்ட் சீசனில் இந்த பங்கு என்ன செய்ய போகிறது? அதே மாதிரி தான் இந்த ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதனுடைய ரிசல்ட் சீசனில் பெரிய அளவில் ஒரு விஷயத்தை பார்த்து விட்டான். இப்போ 3 மாதம் முடிஞ்ச இடத்துல அதே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்போ இனிமேல் வரக்கூடிய ரிசல்ட் சீசனில் இந்த ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ன செய்யும்? அதில் பாருங்கள் நண்பர்களே, இன்றைக்கி இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்னென்னா, ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி அப்படின்ற ஒரு பங்கு அவன் 4% ஏறி இருக்கான். இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் இவன் இன்னும் நிறைய பங்குகள் வந்து இறங்கி ஏறிட்டான். ஆனால் இந்த ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி அப்படின்ற பங்கை நம்பி நிறைய பேர் பணத்தை போட்டு கொண்டிருப்பாங்க. அவங்களுக்கு இன்னுமே ஒரு விடிவு காலமே வரல. எதுவுமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் இது பெருசாக கீழே விழுந்தாவோ அல்லது பெருசாக ஏறி தன்னுடைய பழைய கையை பிடிக்கிறானோ, என்ன நடந்தாலும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஆனால் இன்றைய தேதியில் தற்போதைக்கு 2 வருஷத்தினுடைய ஒரு லோ ப்ரைஸ் பக்கத்தில் சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய பங்காக இந்த ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி என்பது சுற்றிக்கிட்டு இருக்குது. நண்பர்களே, நிஃப்டி ஸ்லோ ஆச்சுன்னா நிறைய ஷேர்களினுடைய விலைகள் மூவ்மெண்ட்டும் ஸ்லோ ஆகிடும். சமீபத்தில் நிஃப்டி 1500 பாயிண்ட் ஏறுவதும் இறங்குவதுமா அவன் பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருந்தான். அதனால் பல்வேறு பங்குகள் பயங்கரமாக ஏறி குதிச்சுக்கிட்டு இருந்தது. இப்போ இந்த ஜேஎம் ஃபினான்ஷியல் அப்படின்ற பங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த நியூஸ் இல்லை, அந்த பங்கை பொறுத்த வரைக்கும் இல்லைனாலும் 15%, 20% எல்லாம் ஏறுறதும் இறங்குறதும் மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட்டாக காமிச்சிக்கிட்டு இந்த ஜேஎம் ஃபினான்ஷியல் அப்படின்ற பங்கு இருந்திருக்கு. ஸோ அப்போ இந்த பங்கு வரக்கூடிய குவார்ட்டர்லி ரிசல்ட் சீசனில் என்ன செய்யும்? இவன் நார்மலாக செய்கிற மாதிரி இருந்தாவே, சப்போஸ் இறங்குற மாதிரி இருந்தாலும் கீழே போக வேண்டிய தூரம் என்பது
10-20% தள்ளி இருக்குது. அதே மாதிரி பிரேக் அவுட் ஆகி 2 days மூவிங் ஆவரேஜ் தாண்டி தன்னுடைய பழைய ஹையை போய் தொடர்றதா இருந்தாலும் அதுவும் 20-30% மேலே தள்ளி இருக்குது. ஸோ இப்போ நிஃப்டியினுடைய மூவ்மெண்ட் என்பது தொடர்ந்து வாலட்டிலிட்டியாகவே இருக்கிறதுனால இது போன்ற பல்வேறு ஸ்மால் கேப் பங்குகள்லாம் இனி என்ன ஆகும், பெரிய அளவில் மூவ்மெண்ட் காட்டுமா இல்லையா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அவன் மூவ்மெண்ட் அப்படியே காமிச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வரும். இன்னைக்கு தேதியில் அது முக்கியமான சென்டர் பாயிண்டில் நிற்கிது அப்படின்றதான் ஒரு செய்தி. அதே மாதிரி நண்பர்களே, எல்லா காசையும் கொண்டே ஒரே பங்கில் போட்டாவோ அல்லது ஒரே ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் டைப்பில் போட்டாவோ நம்மளுக்கு கும்பாதான். ஏன்னா திடீர்னு நம்ம நினச்சதுக்கு மாறி நடந்துருச்சுன்னு வச்சிங்களேன், கும்பாதான். ஸோ அந்த வகையில் பல பேர் ஈக்விட்டிலேயே பல செக்டர் டைப்ஸில் பணத்தை போட்டு வச்சுருப்பாங்க. அதில் ஒரு செக்டருக்கார மட்டும் இன்னும் பெருசாக லாபமே தரல அப்படின்ற மாதிரி இருந்தால் அதில் இந்த ரயில்வே துறையும் ஒன்றா இருக்குது. ஸோ அவங்க இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் சீசனில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ தற்போதைக்கு கீழே இறங்கி கிடக்கக்கூடிய பங்குகளில் இந்த ரயில்வே துறை பங்குகளான ரயில் விகாஸ் நிகாம் அப்படின்ற பங்கு ஒன்று. இந்த பங்கு 2025 என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு மூவ்மெண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 270 ஒரு 440% ஏறி இருக்கான். அப்புறம் ஒரு 40% விழுந்திருக்கான். அப்புறம் ஒரு 20% பக்கம் ஏறி இருக்கான். அதுக்கப்புறம் மிகவும் ஒரு லோ ரேட்டில் இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இவங்கிட்ட ஏதாவது இந்த 2026 உருப்படியாக ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வருமா? பாயில் ஒரே துறையில் பணம் போடக்கூடாதுன்ற ஒரே பாவத்துக்காக பல்வேறு துறைகளில் போடும்பொழுது இப்படி இந்த ரயில்வே துறை பாடப்படுத்திக்கிட்டு இருக்கானே. சரி நண்பர்களே, சிவனேன்னு இருந்த நம்ம மார்க்கெட்டை இன்னைக்கு பார்த்து இப்படி ஒரு ஃபால் பண்ணி விட்டாங்க, நிஃப்டியை கிராஷ் பண்ணி விட்டாங்க. இப்போதைக்கு நம்ம சொல்கிறக்கு ஒன்றுமே இல்லை. நம்மளை சுற்றி இருக்கிறது பூரா எல்லாம் நட்டு கலண்டா கேஸுகளாக இருக்குது. அது முதல்லையே ஓப்பனாக தான் இருந்தது. அதை ஒருத்தன் க்ளோஸ் பண்ண போய் மறுபடியும் அதை நீக்கிறதுக்காக இன்னொரு நாட்டில் போய் பேச்சுவார்த்தை நடத்தி அது ஃபெயிலியர் ஆகி அவன் என்ன க்ளோஸ் பண்ணுறது, நானே க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஐயோ கடவுளே. எப்படியோ நண்பர்களே, நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் இறங்குவதும் ஏறுவதுமாக நம்மளுக்கு பெரிய அளவில் அடுத்த 2-3 வருடங்களுக்கு சம்பாரித்து கொடுத்தா சந்தோஷம்தான். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சியாக. ரொம்ப நன்றி, வணக்கம்.